தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மக்களின் தோள் மீது கை போட்டு உரையாடிய அனுரகுமார் திசாநாயக்க. சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவும் காணொளி. எமது உயிருக்கு ஆபத்துள்ளது, உடனடியாக பாதுகாப்பை அதிகரிக்குமாறு கெஞ்சிய மஹிந்த ராஜபக்ச. உடனடியாக விமல் வீரவம்ச போலீஸ் நிலையத்திற்கு வர வேண்டும், இல்லையேல் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு தரப்பிலிருந்து பறந்த அதிர்ச்சி அறிக்கை. கொழும்பு உட்பட அதனை சூழ பல பகுதிகளிலும் 11 மாணவர்களை கடத்தி படுகொலை செய்த கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட. சரத் பொன்சேகா வெளியிட்ட அதிர்ச்சி ஆதாரங்கள். ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் அதிசொகுசு கார்களுடன் சிக்கிய பௌத்த தேரர் அதிரடி கைது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சக மக்களுடன் தோளில் கை போட்டு வீதியில் உலா வந்த சம்பவம் தொடர்பான காணொலி என்று தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. இந்த நிகழ்ச்சி சம்பவம் பதுளை இடல்கஸ்கின்ன மலைப்பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இடல்கஸ்கின்ன மலைப்பகுதியில் நேற்று அதிகாலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். பலத்த பாதுகாப்புகள் எதுவுமின்றி குறித்த சில பாதுகாவலர்களுடன் சக மக்களை போன்று ஜனாதிபதி அனுர நடைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். நடைபயிற்சியின் போது ஜனாதிபதி அனுரவை கண்ட மக்கள் வீதியில் நின்று அவரை வரவேற்றுள்ளார்கள். அவ்வேளையில் ஜனாதிபதி அனுர அங்கிருந்த பிரதேசவாசிகளுடன் கலந்துரையாடினார். நீங்களும் நானும் சம மக்கள்தான் என்ற ரீதியில் மக்களுடன் தோள் மேல் கைபோட்டு உரையாடியுள்ளமையும் மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தான் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற பெருமிதமின்றி அனைவரும் ஒன்றுதான் என அவர் மக்களுடன் சமமாக உரையாடிய காட்சிகள் காணொளி பதிவுகளாக தற்போது சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்துள்ளது. மாணவர்கள் உள்ளிட்ட 11 இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வசந்த கர்ணகொட, சவேந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் சரத் பொன்சேகாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் கூறியதை அவதானித்தேன். அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவால் முதலில் எனக்குத்தான் தடை விதிக்கப்பட்டன. இந்த தடைகள் காரணமாக நான் இன்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாதுள்ளது. ஆனால் ராஜபக்சக்களுக்கு தடைகள் இல்லை. அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றார்கள். அத்துடன் கர்ணகொட போன்ற இழிவான செயல்களில் நான் ஈடுபடவில்லை. மாணவர்கள் 11 பேரை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்தது கர்ணகொட என்பது அனைவருக்கும் தெரிந்ததே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடைகள், பயண தடைகள் மட்டும் போதாது, அவர்கள் சிறைகளில் இருக்க வேண்டியவர்கள் எனவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட யுவதி தொடர்பில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த யுவதி முகம் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மிதந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 12ஆம் திகதி பெண்ணின் சடலம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகே கரையொதுங்கியுள்ளது. 18 வயது முதல் 22 வயதுக்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் உயிரிழந்த பெண்ணின் விவரம் இதுவரையில் தெரிய வரவில்லை. இந்த நிலையில் யுவதி பலரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பின்னர் மரணமடைந்திருக்கலாம் என சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. முகம் எரிக்கப்பட்ட நிலையில் யுவதியின் சடலம் மீட்கப்பட்டதை அடுத்து சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் சடலமாக மீட்கப்பட்டுள்ள பெண் அடையாளம் காணப்படவில்லை. கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்க உத்தரவிட்டுள்ளார். மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்சவுக்கு வாக்குமூலம் வழங்க இன்று திங்கட்கிழமை முன்னிலையாகுமாறு தங்காலை போலீசார் அழைப்பு விடுத்திருந்தனர். இருப்பினும் இன்றைய தினம் முன்னிலையாக முடியாமை குறித்து போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக, வேறொரு நாளில் தான் முன்னிலையாகுவேன் எனவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை தான் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில்
அவ்வாறு அவர் காவல்துறையில் முன்னிலையாகவில்லை என்ற தகவலும் வெளியாகி வருகின்றது. அதே நேரம் புவக் தண்டா பகுதியைச் சேர்ந்த சனா என்பவரின் அரசியல் தொடர்புகள் குறித்து தங்காலை குற்றப்பிரிவுக்கு அவர் முன்னர் அளித்த அறிக்கையை திரிவுபடுத்தி பரப்பியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய போலீஸ் ஆணையகத்தில் முறைப்பாடு அளித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாட்சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு எவ்வாறேனும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பதுளை பண்டாரவளையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மலையக மக்களுக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வீட்டு உரிமை பத்திரங்களை பெறும் 2000 பயனாளர்களுக்கு ஜனாதிபதி அடையாளமாக உரிமை பத்திரங்களை வழங்கி வைத்தார். மலையக சமூகம் ஒரு சிறந்த பணியை செய்து வருகின்றது. அவர்கள் 202 வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர். எனவே ஒரு அரசாங்கமாக அவர்களுக்கு அடிப்படை தேவைகளையும் வசதியான வாழ்க்கையையும் வழங்க வேண்டியது எமது பொறுப்பு எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எங்கள் கவனம் பல துறைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு வீட்டு வசதி வழங்குவது அரசின் பொறுப்பு. அவர்களுக்கு போதிய நல்ல சம்பளத்தை வழங்குவதாகவும் அவர்கள் நீண்ட காலம் 1750 ரூபாய் சம்பளத்தை கோரி வருகின்றனர். இந்த வருடத்திற்குள் அதனை எங்களால் முடிந்த எந்த வகையிலும் வழங்க தாங்கள் பாடுபடுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு காவலர்களை நீக்கிய தற்போதைய அரசாங்கம் மீண்டும் தனக்கு பாதுகாப்பை வழங்க முடிவு செய்தது ஏன் என்பது ஒரு கேள்வி என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் எங்கள் பாதுகாப்பு ஏன் நீக்கப்பட்டதெனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதுவும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லப் போவதில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை தற்போதைய அரசாங்கம் இப்போதுதான் புரிந்து கொண்டுள்ளது. ஆனால் இந்த விடயம் ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் என மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மீண்டும் வழங்கும்படி மைத்திரிபால மற்றும் மஹிந்த ராஜபக்ச தரப்பு தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இதன் பயனாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தற்போது இந்த விடயம் சார்ந்து பரிசீலனை இடம்பெற்று வருவதாகவும் ஒருவேளை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியதன் தேவை இருந்தால் நிச்சயம் பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த பௌத்த தேரர் ஒருவர் மற்றும் 2 நபர்கள் மெல்ஸ்ரீபுர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குருநாகல் கரந்தகொல்ல பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. 27 வயதுடைய தேரரிடமிருந்து 2300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தேரருடன் கெலகெதர பிரதேசத்தில் வசிக்கும் 35 வயதுடைய ஒருவர் மற்றும் இப்பாகம பிரதேசத்தில் வசிக்கும் 22 வயதுடைய ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இரு சந்தேக நபர்களிடமிருந்து 4800 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட தேரர் பயன்படுத்தியதாக கூறப்படும் அதிசொகுசு கார் ஒன்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.